தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தால் அவர் உயர்த்துவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். இதோ பக்தனுடைய வார்த்தைக்கு கேட்டு நாம் மனம் திரும்புவோமா? சங்கீதம் 119:80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. அன்பானவர்களே, பல காரியங்களை இருதயத்தில் மனுஷன் வைத்திருக்கிறான், வெளியே சொல்லிக்கிட மாட்டாங்க. ஆனா கசப்பு, வைராகியம், கோபம், வஞ்சகம், இப்படி பல காரியம் சாத்தானின் கிரியைகளுக்கு இடம் தந்து இதையெல்லாம் வைத்திருப்பாங்க. ஆனால் அந்த இதயத்தில் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனம் தங்குகிறதோ அவர்கள் வாழ்வில் அவர்கள் வெட்கப்படாதபடி ஏற்ற வேலை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்களை மகிழ பண்ணுவார். ஆக இதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். உங்கள் இருதயத்தில் எதுக்கு இடம் தர போகிறீங்க? சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், மன்னிப்பு போன்ற திவ்ய குணங்களுக்கா, அல்லது இந்த உலகத்திலே நம்ம அழிக்கிற இந்த சாத்தானின் குணங்களுக்கா? தீர்மானிக்கிறது நீங்கள் தான். உதவி செய்ய தேவன் இப்போது உங்களோட கூட இந்த காட்ஸ் வாய்ஸ் மூலமாக பேசுகிறார். கேட்போமா உதவியை? நன்றி ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற யாவருக்கும் வேண்டி விடுதலை தாரும். இதயத்தில் உள்ளதான அந்த இருளாகிய துர்குணங்கள் மாறி வெளிச்சமாகிய திவ்ய குணங்கள், ஆலோசனைகள் வெளியே வரட்டும். அப்பா, உடைய கற்பனையாகிய வார்த்தையை சார்ந்து கொண்டு வாழ உதவி செய்யும். ஜெயத்தை தாரும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.